ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற ஒரு பாடமும், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து கிட்டத்தட்ட 50 கேள்விகள் பார்க்க போறோம் கைஸ். ஸோ லைவ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய மார்க் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும். உங்களுடைய ஸ்கோர் என்ன, நீங்க படிச்சது எப்படி யூஸ் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன கத்துக்கலாம் அப்படின்றது சொல்லிடலாம். ரெடியா எல்லாருமே? ரெடினா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போட்டு அப்படியே வந்துருங்க பார்க்கலாம். ஆன் ஃபயர் மோட்ல இருங்க. ஓகே கைஸ். குட் குட் குட். ஆ கேள்விக்கு ஏத்த மாதிரி நான் டைம் குடுத்துறேங்க. அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் முதல் நவீனமயமாக்கப்பட்ட பருத்தி துணி ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கல்கத்தான்றது எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். ஸோ என்னன்னா, எல்லாமே கல்கத்தால தான் இருக்கு. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் குடுக்கல. ஏன்னா இது எல்லாமே பின்னாடி கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டி தான். குளுரா குளோஸ்டரா இருக்கிற இடத்துல, க்ளோஸ் பண்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பருத்தி துணியால போட்டுக்கணும். குளுரா இருக்கிற இடத்துல பருத்தி துணி போட்டுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. குளோஸ்டர் அப்படின்றது தான் முக்கியம். கல்கத்தால இருக்கு. நெக்ஸ்ட்ங்க. பொதுத்துறை எஃகு நிறுவனங்களின் இடங்களை அவை அமைய உதவி செய்த நாடுகளையும் பொறுத்துக. மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ரூர்கேலா அப்படின்னா ஜெர்மனிங்க. ஃபர்ஸ்ட். பிலாய் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உதவியுடன் செய்றாங்கப்பா. துர்காப்பூர் அப்படின்னா இங்கிலாந்துங்க. பர்னப்பூர் அப்படின்றது தனியார் துறைங்க. முடிஞ்சிச்சு பாருங்க ஆன்சர். ஆன்சர் வந்து பாருங்க 3-2 சரிங்க 3-1-2-4 எங்க இருக்கு பாருங்க சி. ஸோ இந்த ரூர்கேலான்றது இப்ப எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசால இருக்குங்க. ஒடிசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஒடிசா. இந்த பிலாய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மத்திய பிரதேஷ். துர்காபூரும், பரன்பூரும் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ங்க. மேற்கு வங்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உங்க எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய உதவியோட செஞ்சிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கினா போதுங்க. புதிய தொழில் கொள்கையின் மூலம் எந்த துறைகள் மட்டும் பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது? நமக்கு 1991ஆம் ஆண்டு எல்பிஜி கொண்டு வந்தாங்க. அப்போ என்னென்ன துறைகள்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க. பாருங்க. அணுசக்தி பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. சுரங்கமும் பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு ரயில்வேவும் பொதுத்துறைக்கு செஞ்சுட்டாங்க. அப்ப என்ன பார்த்தீங்கன்னா, பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 135 ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் பற்றி சரியான விடையை தேர்வு செய். ஸோ பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சரி ஓகே. இது சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டிங்க. சரிங்களா? கோடைக்கால பயிர்களுக்கு 2% சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. பட் என்ன தப்புன்னு பாருங்க. இதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. பிப்ரவரி 18ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2016ஆம் ஆண்டு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டம் உழவர் கோடைகால பயிருக்கு இந்த இடத்துல குறுவை பயிர்க்கிறது இந்த கோடை சம்மர் கால பயிர்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு 2% அப்படின்னு குடுத்துருக்காங்கப்பா. கோடைகால பயிருக்கு 2%. அப்புறம் பாருங்க, இந்த தோட்டப் பயிர்களுக்கு, பணப்பயிர்களுக்கு சந்தா வந்து பார்த்தீங்கன்னா, 6% குடுத்துருக்காங்க. ஆஹாங்க.
சந்தா வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்திருக்கணும். எத்தனை சதவீதம் இருக்கணும்? 5% வந்திருக்கணும். அப்ப இதுவும் தப்பு. அடுத்து பாருங்க 2017ஆம் ஆண்டு திட்டம் அறிவிக்கப்பட்டது. திட்டம் அறிவிக்கப்பட்டது எப்ப பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு. இப்ப கிளியரா பாருங்க 2016. உழவர்களுக்கு கோடைகால பயிருக்கு 2% முடிஞ்சு போச்சு பாருங்க. நம்ம என்ன சொன்னோம்? கோடைகால பயிருக்கு 2% அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப டி ஆப்ஷன் தான் ரைட். ஸோ என்னங்க சார் ஒரே ஒரு 4 லைன் வச்சு இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நெறைய கத்துக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்ங்க. ஆப்ஷன் டி போடுங்க எல்லாருமே மார்க் போடுங்க. வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரையின்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத் தீர்வை எத்தனை சதவீதம் ஆகும்? உங்களுக்கு இங்க 2 கொஸ்டின் ஃப்ரேம் ஆகுங்க. வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா செல்லையா குழு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் ஆயிடுச்சு. இது எத்தனை சதவீதம் அமைக்கப்பட்டிருக்குன்னா 50%ங்க. 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட். ஸோ 6த் கொஸ்டின். பின்வருவனவற்றில் எந்த 5ஆண்டு திட்டம் அவற்றின் இலக்குகளை அடையவில்லை? வெற்றி பெறவில்லைன்னா இலக்குகளை அடையவில்லைன்னு ஒண்ணுதாங்க. ஸோ பாருங்க கைஸ். முதல் திட்டம் வெற்றி அடைந்தது. கரெக்ட். 5வது திட்டமும் வெற்றி. 8வது திட்டமும் வெற்றி. 6வது திட்டமும் வெற்றி. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெற்றுச்சு. அப்ப 3வது திட்டம் இந்தியா, பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருக்கும். சைனா போர் நடக்கும். மான்சூன் ஃபெயிலியர் இருக்கும். அதனால அது தோல்வி அடைஞ்சிரும். 11வது 5ஆண்டு திட்டமும் ஃபெயிலியர்ங்க. அப்போ 2 அண்ட் 6 மட்டும் தான் ஃபெயிலியர். 3வது திட்டமும் 11வது திட்டமும் ஃபெயிலியர் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஆப்ஷன வச்சு எலிமினேஷன் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட்ங்க. வேளாண் மானியக் குழு வேளாண் மானியக் குறைப்பில் தவறான விடையை தேர்வு செய். படிச்சு ஆன்சர் பண்ண போலாம். சோ இந்த இடத்துல டைரக்ட் ஆக்ஷன்ங்க. பாரம்பரிய பயிர்களோட ஊடு பயிர்களை வளர்ப்பதற்கு ஊக்குவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். தாராளமயமாக்கல் கொள்கையால் பூச்சிக்கொல்லி மருந்துகள், மானிய உரம் குறைத்து விட்டதால் உரங்களின் விலை 30% விழுக்காடு அதிகரித்தது. இதுவும் கரெக்ட். மின் கட்டணம் அதிகரித்தது. இதுவும் கரெக்ட். ஆனா தவறான விடைன்னு பார்க்கிறப்போ, வேளாண் பொருட்களின் விலை அதிகரித்தது கிடையவே கிடையாதுங்க. சோ இந்த இடத்துல 300% வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சோ 30% இந்த பாருங்க வேளாண் பொருட்களின் விலை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அதிகரிக்கல இல்லையா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க தவறான விடையில. இது ஆன்சர்ங்க. ராஜ் கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது எதை குறிக்கும்? சோ இதுக்கு டைரக்ட் ஆக்ஷன்ங்க குறைவான பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட். சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் நோக்கங்களில் தவறானதை தேர்வு செய். ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் இருந்துச்சுன்னா வேலை வாய்ப்பை உருவாக்குதல், உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல் 3மே ரைட். உலக இறக்குமதியில் நமது பங்கினை கிடையாதுங்க. ஏற்றுமதியில். என்னங்க? ஏற்றுமதியில் நமது பங்கினை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா ஆன்சர் ரைட்டுங்க. அப்ப என்ன பண்ணுங்க தவறான விடைன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ ஆப்ஷன் டி தாங்க தப்பு. 10th கொஸ்டின்.
பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியானவைன்னு கேட்டிருக்காங்கப்பா. அப்போ முதல் எஃகு தொழிற்சாலை ஜார்க்கண்ட்ல நிறுவப்படலைங்க. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்துல நிறுவப்பட்டிருக்கு. அதே பாருங்க முதல் பெரிய அளவிலான எஃகு தொழிற்சாலை ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்டில் நிறுவப்பட்டிருக்கு. அப்ப 2ம் தப்பு, 1ம் தப்பு. முதல் பொதுத்துறை நிறுவனமான பத்ராவதியில் அமைந்துள்ளது. பத்ராவதின்றது மகாராஷ்டிராவில் அமைந்திருக்கு. இது கரெக்ட்டுங்க. கான்பூரில் உள்ள டிஸ்கோ நிறுவனம் இந்திய சுதந்திரத்திற்கு முன்பே அமைக்கப்பட்டது. 1919ல அமைக்கப்பட்டிருக்கும். சோ அப்போ இதுவும் கரெக்ட்டுங்க. அப்போ ஆன்சர் பாருங்க 3 அண்ட் 4 தான் சரியான பதில். மீதி எல்லாமே தப்பா இருக்குங்க. கீழ்க்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட்டா பார்த்திருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்திருந்தீங்கன்னா ஈஸியா போட்டுருக்கலாம். சோ ராஜா செல்லையா குழு அறிக்கை இறக்குமதிக்கான தீர்வை பெருமளவில் குறைக்க பரிந்துரைத்தது. சுங்கத் தீர்வுன்னு சொல்லக்கூடியது. உச்ச அளவாக எத்தன சதவீதம்? 50%. செகண்ட் ஒன் தப்பு. பட் ஓகே. தேர்ட் ஒன் ரைட். ஃபோர்த் ஒன் ரைட். அப்போ 1, 2, 1, 3, 4 ஆன்சர் போட்டவங்க எல்லாருக்குமே மார்க் போட்டுருங்க. ஏன்னா செகண்ட் ஒன் மட்டும் தான் தப்பு. செகண்ட் ஒன் தப்புனா நமக்கு என்ன எலிமினேஷன் ஆகுது? இது எலிமினேஷன் ஆகுது, எலிமினேஷன் ஆகுது. நம்ம எலிமினேஷன் மெத்தட் சொல்லிக் குடுத்துட்டேங்க. 1 தப்பா இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, அடுத்தது ஆப்ஷனுக்கு போயிடுங்க. டைரக்ட்டா உட்கார்ந்து கொஸ்டின் படிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஆப்ஷன்ல இந்த மாரி இருந்துச்சுன்னா. 12த் கொஸ்டின். ஏற்றுமதி, இறக்குமதி கொள்கையின் முதன்மையான நோக்கம் எது? பாருங்க ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிப்பதல், இந்தியாவில் தயாரிப்பு, மின்னணு இந்தியா அப்படின்ற திட்டங்களுக்கு ஆதரவளித்தல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கொள்கையின் நோக்கங்கள்னு சொல்றாங்க. அப்போ 1, 2, 3 தாங்க ஆன்சர். நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதத்திற்கு மேல் இருக்கக்கூடாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைஸ். ஓகே. 3% மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. 14வது கொஸ்டின். எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்களை தேர்வு செய். கருத்துக்களை. உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும். ஓகேங்க. கரெக்ட்டுங்க. ஆதிக்கம் நிறைந்த நிறுவனங்கள் மட்டுமே தொழில் நீடிக்கும். ஆமா. எல்பிஜி வந்தா அவன் இப்போ ஜியோ வந்து பண்ணிட்டு இருக்கிறது தான் அவங்க பண்ண போறாங்க. வளர்ந்த நாடுகள் மேலும் வளரும். இதுவும் கரெக்ட் தான். வளர்ச்சி குறைந்த நாடுகளின் நலன் பாதுகாக்கப்படும். கிடையவே கிடையாது. வளர்ச்சி அடைந்த நாடுகளின் தான் நலன் பாதுகாக்கப்படும். ஆப்ஷன் டி தாங்க. இந்தியாவில் மொத்த சர்க்கரை உற்பத்தி அளவில் 3ல் 1 பங்கு அளவை எந்த மாநிலம் உருவாக்குகிறது? டைரக்ட் ஆன்சருங்க. மகாராஷ்டிரா. பண்டங்கள் பணிகள் வரி என்பது
ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் கோச்சுக்காதீங்க. இது பலமுனை வரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுக்கங்க. ஒரு முனை வரி அடுக்கு விளைவுகள் அற்றது. ஓகேங்களா? ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான். அப்போ பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்துரும். பலமுனை வரி கிடையாது பண்டங்கள் ஜிஎஸ்டி என்பது. ஒரு முனை வரி. டைரக்ட்டா சொல்லக்கூடியது. அப்ப என்னதுன்னா இந்த இடத்துல இது தப்பாயிடுது. அடுக்குகள் விளைவுகள் கொண்டது கிடையாதுங்க. அடுக்குகள் விளைவுகள் அற்றது. அப்ப இதுவும் கிடையாது. மதிப்பு கூட்டப்பட்ட வரி போன்றது கிடையவே கிடையாது. அப்போ ஒரு முனை வரி அடுக்கு விளைவுகள் அற்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முனை வரி. பலமுனை வரின்றது கிடையாதுங்க. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் டிங்க. 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ங்க. சமத்துவத்த பத்தி சொல்றாங்கப்பா. மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது? இது என்னன்னா ஆன்சர் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி இதுங்க. அததான் சொல்லியிருக்காங்க. அப்ப என்னது? 9வது 5 ஆண்டு திட்டம்ங்க. 19. ஜிஎஸ்டியின் நன்மைகள். அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது ஒரு முனை வரியாக உள்ளது. பதிவுக்கான வாசலாக உள்ளது. சிறிய நிறுவனங்கள் கலவை திட்டங்களே உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. 1, 2, 3 ஆன்சர். 4 வரைக்கும் ஆன்சர் ரைட்டுங்க. இது எல்லாமே சரிதாங்க. 20வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஆன்சர் பண்ணுங்க போகலாம். இயந்திரத்தால் செய்யப்படும் முதல் காகித ஆலை செராம்பூர்ல தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். நவீனமயமாக்கப்பட்ட முதல் சாலை ரேஷ்ராவில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் கரெக்ட். ஆனா கேள்வி என்னன்னா தவறானதுன்னு கேட்குறாங்க. என்னன்னா தவறானதுன்னு கேட்கிறப்ப 2ம் தவறில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 2ம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதுங்க. கூற்றுகளால் கூறப்படும் 5 ஆண்டு திட்டம் எது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். அடுத்த 10 ஆண்டுகள்னாலே உங்களுக்கு என்ன வந்துடணும்? 10வது 5 ஆண்டு திட்டம் வந்துருங்க. 10வது 5 திட்டம் அடுத்த 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அப்ப ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 10த் ஃபயர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணுங்க. குறு உற்பத்தி நிறுவனம், குறு சேவை நிறுவனம், சிறு உற்பத்தி நிறுவனம், சிறு சேவை நிறுவனம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தன லட்சம் எத்தன லட்சம் இருக்கு? டைம் தரேன். குறு உற்பத்தி நிறுவனம் முதலீடு 25,00,000 வரை ஃபர்ஸ்ட். குறு சேவை நிறுவனம் முதலீடு 10,00,000 வரை. சேவை வேற. அப்புறம் சிறு உற்பத்தி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 25,00,000 முதல் 5,00,00,000 வரை. சிறு சேவை நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, முதலீடு 10,00,000 முதல் இது வரை சொல்றாங்க. 4த் ஒன். அப்ப ஆப்ஷன் பாருங்க. 3, 4, 2, 1. ஆப்ஷன் டி போட்டவங்க எல்லாமே மார்க் போட்டுங்கப்பா. கீழ்காண்பனவற்றுள் எது எவை தவறானவை?
பாருங்க. ஆ இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடல் மேற்கொள்ளும் முறை சோவியத் யூனியன் யுஎஸ்எஸ்ஆர்ல பெறப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். முதல் முறையாக பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதால் 8வது 5 ஆண்டு திட்டம் வெற்றி பெற்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 5வது 5 ஆண்டு திட்டம் ஸ்டேட்மெண்ட்ங்க. 5த் 5 இயர் பிளான். 8வதும் வெற்றி தான். ஆனா 8வதுல என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, எல்பிஜி கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இது 8வதும் வெற்றி பெற்றிருக்கு. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு. அப்போ 9வது 5 ஆண்டு திட்டமானது சமூக நீதி மற்றும் சமத்துவமான கூடிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஓகேங்களா? அப்போ 3 ரைட். அப்ப பாருங்க 1 3 ரைட். இங்க என்ன கேட்டிருக்கோம்? தவறானதுன்னு கேட்கிறப்ப என்ன தப்பு? 2 மட்டும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கணுங்க. கீழ்காண்பனவற்றில் சரியான இணையை தேர்வு செய். நான் கேட்டீங்க சரி. சரி தவறெல்லாம் இப்பயே பார்த்துங்க கைஸ். எக்கனாமிக்ஸ்ல இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க வேளாண் முன்னேற்றம் காட்கில் திட்டம் வளர்ச்சி ரைட் எல்லாத்துக்குமே. பட் ஆனா இந்த காட்கில் திட்டம் கிடையாது. ஹெரால்ட் டோமர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. தொழில் முன்னேற்றம் பிசி மகிழா நோபிஸ் 4.0 இது கரெக்ட்டுங்க. என்னங்க? செகண்ட் ஒன் ரைட். தேர்ட் ஒன் பாருங்க. சுதந்திரம் முன்னேற்றம் முதலீடு கிடையவே கிடையாது. சுய முன்னேற்றம் ஃபோர்த் ஒன் கிடையாதுங்க. நிலையான வளர்ச்சி தற்சார்பு ஹெரால்ட் டோமர் இது காட்கில் வந்திருக்கணும். ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ அப்போ செகண்ட் ஒன் மட்டும் தான் ரைட்னு வருதுங்க. நெக்ஸ்ட்டுங்க. இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்கு? அவ்வளோதான் கைஸ். 8வது இடத்தில் இருக்கிறது. இந்திய தொழில் கொள்கை 1956 படி பொருந்தாததை தேர்வு செய். ஸோ என்ன பண்ணுங்க, பெருமளவு உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தியை மேம்படுத்த மானியம் குடுக்கல, வரிகள குடுத்திருப்பாங்கப்பா. குடுத்திருப்பாங்க. வரிகள் விதித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. மீதி எல்லாமே ரைட்ங்க. 27வது. போட்டிக் குழுவை பற்றி சரியான விடையை தேர்வு செய். ஸோ இதுக்கான ஆப்ஷன் டி. டி போடுங்க. எல்லாருமே மார்க் போடுங்க. என்னன்னா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாருங்க. பொருளாதார போட்டியை இது அதிகரிக்கவில்லை. அதிகரிச்சது. தனியார் துறை போட்டியை அங்கீகரிக்கவில்லை. அங்கீகரித்தது. வெளிநாட்டு நிறுவனங்களை ஏற்கவில்லை. ஏற்தது. அப்படி சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா போட்டுருக்கலாம். தனியார் துறையில் போட்டியை ஏற்படுத்தவும், வெளிநாட்டு நிறுவனங்களை ஏத்துக்கவும் இது செய்து சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் டி தாங்க சரி. 28. எந்த ஆண்டில் காண்ட்லாவில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 65ங்க. குட். ஸோ மேட்ச் பண்ணுங்க. மஞ்சள் புரட்சி, நீல புரட்சி, கருப்பு புரட்சி, இளஞ்சிவப்பு புரட்சி.
சோ பாருங்க, மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். சரிங்களா? நீல புரட்சி, நீளமா கடல் இருக்கும். அதுல மீன்கள் அதிகமா இருக்கும். கருப்பு புரட்சி, பெட்ரோல் வந்து கருப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கங்க. இளஞ்சிவப்பு புரட்சி, இறால் அப்படி வறுத்து சாப்பிட்டா இளஞ்சிவப்பா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் டிங்க. 4, 3, 2, 1 தாங்க ஆன்சர். சரி 4, 3, 1, 2. கீழ்காணும் எந்த வங்கி ஜூலை 19, 1969ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்ட 14 வங்கிகளில் அல்லாதது? சோ இந்திரா காந்தி அம்மையார் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் விஜயா பேங்க்ங்க. விஜயா பேங்க் மார்க் போடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்திரா காந்தி அம்மையாரால் 16 வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா, 1969ல பின்னாங்க. 1980ல 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. எந்த டேட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 5ங்க. 15 ஏப்ரல் 15ல தான் பண்ணியிருப்பாங்க. இது இந்த 6 வங்கிகள்ன்றது. அதுல விஜயா பேங்க்ன்னு ஒண்ணு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா வங்கி இருக்கும், கார்ப்பரேஷன் பேங்க் இருக்கும், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் சிந்து வங்கிகள் இருக்கும், விஜயா பேங்க் இருக்கும். அந்த 6 வங்கிகள் மட்டும் படிச்சுக்கங்க. அது வந்து 1980 அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. தேசியமயமாக்குனதுல. கீழ்க்காணும் கூற்றுகளில் தவறானது எது? இந்த வாழ்க்கை தர குறியீட்டு எண்ண பத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ தவறானதுன்னு கேட்கிறப்போ, ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். 77 வருடம் ஆயுளுக்கு வழங்கப்படுகிறது. வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணில் 1 என்ற கீழ் எல்லையானது 28 வருட ஆயுளுக்கு வழங்கப்படுகிறது. கிடையவே கிடையாது. 25 கிடையாது. 28. 28ன்னு இருக்கணும். மீதி எல்லாமே ரைட். 100 எனும் குறியீட்டு எண்ணை 1973ஆம் ஆண்டு ஸ்வீடன் அடைந்தது. முடிஞ்சுச்சு. அவன் தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தர குறியீட்டுல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. 1 எனும் குறியீட்டு எண்ணை 1960ஆம் ஆண்டு கயானா, பிசாவு என்னும் என அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. இது நோட் பண்ணுங்க கைஸ். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. எத்தனை கூற்றுகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ பாருங்க, இதுல நல்லாவே கவனிச்சுட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு குடுத்துருக்காங்க. கிடையவே கிடையாது. 8த் ஃபயர் பிளான். அப்ப 3 ஒன் தப்பு. அப்ப என்ன 3 ஒன் தப்பு. அப்ப செகண்ட் பாருங்க. அ தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் குடுக்கப்பட்டது கரெக்ட். விவசாயத்திற்கு வேளாண் மற்றும் சுரங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ரைட். 10வது ஐந்தாண்டு திட்டம் 10 ஆண்டுகள். இதுவும் கரெக்ட். இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்ப எத்தன கூற்றுகள்? 3 கூற்றுகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா இங்க சரியானவைன்னு தான் கேட்டிருக்கோம். இதுதான் ஆன்சர் பண்ணியிருக்கணும். 5ஆண்டு திட்டங்கள் தயவு செஞ்சு நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 10 கோடிக்கு மிகாமலும், ஆண்டு வருமானம் 50 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். மேலே உள்ள பத்தியில் பின்வருவனவற்றில் எது குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆக்சுவலா மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்ட்டா பார்த்திருந்தீங்கன்னா, போட்டுருவீங்க. ஆன்சர் சிறு உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனித மேம்பாட்டு குறியீடுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யார்? கேள்விய ஃபுல்லா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பிஸ்வஜித் குகா அவர் தான் இந்த வார்த்தைய சொல்லியிருப்பாருங்க. முக்கியமான அம்சங்கள புறக்கணிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சுதந்திரத்திற்கு பின் நாட்டில் 2 மிகப்பெரிய பிரச்சனைகள் எவை?
வறுமை மற்றும் வேலையின்மை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அதனால தான் முதல் 5 ஆண்டு திட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 2வது 5 ஆண்டு திட்டத்தில தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. 36வது. நான் சொல்ல ஃபர்ஸ்ட்டு நான் ஆன்சர் பண்ணலன்றது இங்க தெரிஞ்சுட்டு இருக்கோம். சணல் தொழிற்சாலை, துணி ஆலை, காகித தொழிற்சாலை, இரும்பு தொழிற்சாலை. பாருங்க, சணல் போனா ரேஸ்ரா பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட்டே. அப்போ 4 எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப எதையும் எலிமினேஷன் பண்ண முடியாது. முதல்லயே பெரிய பிரச்சனை. துணி தொழிற்சாலை 2ண்ட்ல இருக்கு. குளோஸ் ஸ்டார். நாம பருத்தி துணின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, குளோஸ் ஸ்டார். அப்ப முடிஞ்சுச்சு. அப்ப நமக்கு இது 2 எலிமினேஷன் ஆயிடுச்சுப்பா. சூப்பர்ப்பா. காகித தொழிற்சாலை பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஆ ஜாம்ஷெட்பூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? ஐ திங்க் செராம்பூர். எஸ். 3 ஒன். இரும்பு தொழிற்சாலை ஜாம்ஷெட்பூர். இது நல்லாவே தெரியும். ஒன் செகண்ட். ஓகேங்களா? அப்ப என்னென்ன ஆன்சர் வருது பாருங்க நமக்கு. ஒன் செகண்ட் கைஸ். காகித தொழிற்சாலை மட்டும் சொல்லிடுறேன். மேற்கு வங்கத்தில் செராம்பூரில் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் 1812ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஐ திங்க் இந்த கொஸ்டின் இப்ப ரிப்பீட்டடா கேட்கறது மாதிரி இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தாங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் 37. பின்வரும் கூற்றுகளில் தவறானது. நிதி ஆயோக் பற்றி தவறானது சொல்லுங்கப்பா. ஸோ 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி திட்டக்குழுவுக்கு பதிலாக நிறுவனத்தை உருவாக்க முடிவு அரசு எடுத்தது. கரெக்ட். இதன்படி ஜனவரி 1 அமைச்சரவை குழு தீர்மானத்தின் போது நிதி அமைக்கப்பட்டது. நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுங்க. பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர். இதுவும் கரெக்ட். நிதி ஆயோக்கின் சிறந்த நிறுவனங்களான 4 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள 4 தூண்கள் கிடையாது. ஒரு 7க்கு மேல இருக்கும். ஜஸ்ட் இத செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 38. பின்வருவனவற்றுள் தாராளமயமாக்கலின் அம்சங்கள் எவை? வாங்க இன்னும் 12 கேள்விதான். 1991ஆம் ஆண்டு எல்பிஜி கொண்டு வரப்பட்டபோது, தாராளமயமாக்கல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரசு முதலீடுகள் அதிகரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்க, அதிகரிக்கணும். தனியார் துறையின் அதிக பங்களிப்புன்னு சொல்லியிருப்பாங்க. பொதுத்துறை கிடையாது. அப்ப 2ம், 3ம் தப்பாயிடுச்சு. உரிமங்கள், கட்டுப்பாடுகள் நெறிப்படுத்தணும்னு நீக்கிடுறாங்கப்பா. சலுகைகள், ஊக்கத்தொகைகள் வழங்குதல் குடுக்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. அப்ப என்ன ஆன்ஸர்னா 1 அண்ட் 2 தான் ஆன்ஸர் வந்து நிக்குங்க. நெக்ஸ்ட். இந்தியா தனது முதல் தொழில் கொள்கையை எந்த ஆண்டு அறிவித்தது? டேட் மட்டும் தான் கேட்டிருக்கோம். ஈஸியா போட்டுடலாம். ஏப்ரல் 6, 1948ஆம் ஆண்டு அறிவித்ததுங்க. கீழ்க்கண்டவற்றுள் தொழில் கொள்கையின் முக்கியமான நோக்கங்கள் எவை? அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது. கரெக்ட்டுங்க. நோக்கம்ன்றது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் கட்டுப்பாடுகளை ஒழிப்பது. இதுவும் கரெக்ட். எம்ஆர்டிபி சட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது. இதுவும் கரெக்ட். உற்பத்தி திறனிலும், வேலை வாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது. இதுவும் கரெக்ட்டுங்க. அப்ப ஆப்ஷன் ஏங்க. 1, 2, 3, 4 தாங்க ஆன்ஸர். 41வது. 2010ஆம் ஆண்டு எந்த குழுவை ஏற்படுத்தியது? அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்கோம். எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டு போட்டிக்குழு தான் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டைரக்ட் கொஸ்டின்ங்க.
ஸோ பொறுமையா மேட்ச் பண்ணுங்க. டைம் தரேன். இப்ப பாருங்க guys. நிதி ஆயோக் ஆப்ஷன் பிங்க. நிதி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா 15. தேசிய வளர்ச்சி சபை 52. ஆகஸ்ட் 6 தான். நிதிக்குழு 51. திட்டக்குழு மார்ச் 15 50. முடிஞ்சு போச்சு ஆன்சர். 3 4 2 1. அவ்வளவுதான் ஆப்ஷன் பிங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? இரண்டுமே சரிதாங்க. 1955ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் மூலம் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணையம் ஏற்படுத்தியது. இருந்தபோதிலும் இன்றளவும் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வசதி போதிய அளவில் இல்லை. இது 2மே ரைட்டுங்க. கோல்ட் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அந்த அத்தியாவசிய பொருட்களை என்ன பண்ணோம்? சேர்த்து வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. 2மே ரைட்டுங்க. கீழ்காணும் எந்த ஆண்டின் தொழில் கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தாங்க பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஆனாலும் இருந்த போதிலும் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. தனியார் துறையும் நியாயமான முறையில் வழிநடத்தியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தனியார் துறையும் நியாயமான முறையில் வழிநடத்தியது இந்த 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தான். 45ஆவதுங்க. நெக்ஸ்ட். பசுமை புரட்சியின் சாதனைகளாக கீழ்கண்டவைகள் எவை கூறப்படுகிறது? கமான் ஸ்பீடா முடிச்சிடலாம். இன்னும் 5 கேள்விகள். சோ பாருங்க, இந்த இடத்துல அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல், கோதுமை, மக்காச்சோளம் இது 3மே ரைட்டுங்க. சரிங்க. நெல், கோதுமை, மக்காச்சோளம் 3மே ரைட்டு. பருத்தி வராது. அப்ப செகண்ட் ஒன் தப்பு. மட்டுமேன்ற ஒரு வார்த்தையே இருக்கு இந்த இடத்துல. அப்ப செகண்ட் எலிமினேஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. 1 அண்ட் 3 தான் கிடைக்குது. இது வந்து டைரக்ட்டா அமைக்கப்பட்ட எலிமினேஷன் கொஸ்டின். அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். இந்திய தொழில் கொள்கை 1948ல் இந்த முறை பரிந்துரைத்தது. எந்த முறையை பரிந்துரைச்சுது? மைய திட்டக்குழு, கலப்பு பொருளாதாரம். இது 2 தாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க? பரிந்துரை செய்திருக்காங்க. நெக்ஸ்ட்ங்க. ICAR என்பதின் விரிவாக்கம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் தாங்க. இது டைரக்ட் கொஸ்டின் எடுத்ததால டைரக்ட்டா டிக் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் 48. உழவர் கடன் அட்டை திட்டம் குறித்து பின்வருவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. சரி எதுன்னு கேட்டிருக்கேன். இன்னும் 2 கேள்வி தான். கமான் காய்ஸ் யார் முடிக்கிறேன்னு பார்க்கலாம். கிசான் கிரெடிட் கார்டு என்பது தேவைப்படுகிற ஒரு விவசாயியின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடாகும். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். 1998ஆம் ஆண்டு மைய வங்கி ரொம்ப RBI, நபார்ட் பேங்க் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி நபார்ட் ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது தான் இந்த கிசான் உழவர்
கடன் அட்டை திட்டம்ன்றது. விவசாயிகள் கடன்களுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை அதிகரிப்பது கிடையாதுங்க. குறைப்பதே இதன் நோக்கம். குறைப்பதே இதன் நோக்கம். அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 அண்ட் 2 தாங்க. ஆன்சர் 1 அண்ட் 2 போட்டிருந்தா ஆன்சர் ரைட்ங்க. 49 1991ஆம் ஆண்டு உயர் தொழில்நுட்பம் மற்றும் பேரளவு முதலிடம் தேவைப்படும் முக்கிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் எத்தனை சதவீத விழுக்காடு பங்குகள் வரை வெளிநாட்டு நேரடி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது? இந்த டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் இருக்குங்க. சோ இதுல எத்தனை சதவீதம்? 51%. கம் ஆன் காய்ஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஆனா யார் ஆன்சர் பண்றீங்கன்றது பார்க்கலாம். கம் ஆன். படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவில் நெசவு தொழில் மிக பழமையானதாகும். அது தொழிலாளர்களை கொண்ட துறையாகும். கரெக்ட். நெசவு தொழிலானது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பெரிய அளவிலானது, பரந்த அளவிலும் வளர்க்கப்படுகிறது. இதுவும் கரெக்ட். ஆனா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% கிடையாதுங்க. 4% நெசவு தொழில் மூலம் என்ன பண்ணுது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. 4% இம்பார்ட்டன்ட். அப்ப தேர்ட் ஒன் எலிமினேஷன் ஆயிடுது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 அண்ட் 2 மட்டும் தான் ஆன்சர் வந்து நிக்குதுங்க. தட்ஸ் எனஃப் காய்ஸ். ஸோ இன்னைக்கு 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க எல்லாருக்குமே ஒரு பிக் அப்ளாஸ் மட்டும் கொடுத்துட்றேன். அட் த சேம் டைம் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய மார்க் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எவ்ரி டெஸ்ட் எல்லாருமே எழுதுறோம். ஆனா ஸ்கோர் பார்க்காம போயிடக்கூடாது. ஸோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெகுலரா ரீட் பண்ணுங்க. நல்ல டெடிகேஷனா படிங்க. ஏன்னா எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. உங்களுக்கு தெரியாது. சர்ன்னு போகும் இந்த டைம். இந்த 60 டேஸ் 50 டேஸ்னா பறந்து போயிடும். கொஞ்சம் ரெடி ஆயிக்குங்க கைஸ். கைஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.